ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், திருப்பதி கோயிலில் பக்தர்கள் கூட்டம் இல்லைங்க. இன்றைக்கி தரிசனத்துக்கு 12 மணி நேரம் ஆகுதுன்னு தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. இருந்த அளவுக்கு கூட்டம் குறைஞ்சிருக்குங்க. இலவச தரிசன டிக்கெட் விவரம், மற்றபடி உண்டான நிலவர விவரம் அனைத்தும் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தவங்க நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் என்ற கோரிக்கையை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் முன்வைக்க விருப்பப்படுறேன். திருமலை திருப்பதி கோயிலில் தினந்தோறும் இலவச தரிசன டிக்கெட் 9 மணிக்கு ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க, 8 மணிக்கு வந்தாங்க, 7 மணிக்கு வந்தாங்க, 5 மணிக்கு வந்தாங்க, நேற்று 4 மணிக்கெலாம் கொடுத்துருக்காங்க இலவச தரிசன டிக்கெட். இந்த டைம் ஒரு ஸ்டேபிளாகவே வரமாட்டேது. எதன் காரணம், பக்தர்கள் கூட்டத்தின் அடிப்படையில் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதான் குழப்பத்தக்கூடிய விஷயமாக இருக்குது. 3 இடங்களில் இலவச தரிசன டிக்கெட் தராங்க. திருப்பதிக்கு வரும் பக்தர்கள் வசதியாக திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணு விவாசம், திருப்பதிக்கு பஸ்ஸில் வர்ற பக்தர்கள் வசதியாக பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸில் மொத்தமாக கொடுத்தாங்க. நேற்று 4 மணிக்கு தொடங்கினாங்க. ஜூன் 9ஆம் தேதி தரிசனம் செய்வதற்காக ஒரு 15,000 டிக்கெட்டும் நேற்று மதியம் 4 மணிக்கு தர தொடங்கி நேற்று மதியம் 6:50 டிக்கெட் ஆகிவிட்டது என்ற விஷயத்தை அந்த நேரத்தில் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். மறுநாள் அதாவது 10ஆம் தேதி அதிகாலை ஸ்லாட் டிக்கெட் தரல. ஸ்ரீவாரிமேட்டோட டிக்கெட் பூதேவி காம்ப்ளெக்ஸில் 4 கவுண்டரில் கொடுத்தாங்க. நேற்று பொழுதுக்கு 4 மணிக்கு தர தொடங்கிய 3000 திவ்ய தரிசன டிக்கெட் நைட்டு 11 மணிக்கு தான் காலியாச்சு என்ற விபரத்தையும் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். ஸ்ரீவாரிமேட் என்ட்ரன்ஸில் டிக்கெட் தருவதில்லை, அலிப்பிரிமேட்டில் காலி கோபுரத்தில் டிக்கெட் தருவதில்லை என்ற விஷயத்தை அந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்கிறேன். யாராவது பூதேவி காம்ப்ளெக்ஸில் கொடுக்குற ஸ்ரீவாரிமேட்டு டிக்கெட் வாங்கினீங்கன்னா ஸ்ரீவாரிமேட்டோட தான் நடந்து போகும்போது 1240 டிக்கெட்டில் கண்டிப்பாக நீங்கள் ஸ்கேன் வைக்கணும். இது ஒரு தற்காலிக முடிவு தான். ஸ்ரீவாரிமேட்டில் மீண்டும் அங்கே டிக்கெட் தரதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸ்ரீவாரிமேட்டு காலை 6 மணி முதல் மதியம் 5:45 6 மணி திறந்திருக்கும். அலிப்பிரி நடைபாதை காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். சில நேரம் 9:30 மணி இருக்கணும் அலிப்பிரி நடைபாதை திறந்திருக்கும் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக இன்று எஸ்டிமேஷன் தரிசனம் இன்று 9/6/2025 அன்று, அதாவது டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்காக 12 மணி நேரம் ஆகுது என்றும், அதாவது வெயிட்டிங் ஏரியாவில் பக்தர்கள் காத்திருந்து தரிசனம் செய்கிறாங்க என்ற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. வெயிட்டிங் ஏரியாவில் பக்தர்கள் காத்திருக்கணும் பெரிய விஷயம் இல்லை, அது சற்று குறைஞ்சிரும் என்றது என்னுடைய கணிப்பு அவங்க கிட்ட நான் வைக்கிறேன். நேற்று 8/6/2025 அன்று 90,802 பேர் 90,802 பீப்புள்ஸ் நேற்று தர்ஷன் பார்த்துருக்காங்க. 35,776 பேர் மொட்டை அடித்ததாகவும் 3,73,00,000 உண்டியல் காணிக்க வந்திருக்கிறதும் நேற்று 12 மணி நேரம் தரிசனத்துக்கு ஆயிருக்குன்னு தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. எஸ்டிமேஷன் தரிசனம் 300 தரிசனம் செய்வதற்காக 2 முதல் 3 மணி நேரம் வரையும், இலவச டிக்கெட் வைத்திருப்பவர்கள் 3 முதல் 6 மணி நேரம் வரையும், டிக்கெட் இல்லாத இலவச தரிசனம் 10 முதல் 12 மணி நேரம் வரை பக்தர்களுக்கு தரிசனம் பார்க்க ஆகுது. ரூம் புக்கிங் டீட்டெயில் எதுவும் கிடைக்கல. தற்போது வரைக்கும் ரூம் புக்கிங் கொடுத்துட்ருக்காங்க. 2-3 மணி நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ரூம் புக்கிங் பெற்றுக்கொள்ளலாம் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். பக்தர்கள் ஒரு 4 சந்தேகங்கள் கேட்டிருக்காங்க, அதை மட்டும் நம்ம ரீப்ளை பண்ணலாம். அண்ணா, இன்றைக்கு 5 மணிக்கு டிக்கெட் வாங்கினா எப்போ சாமி பார்க்கலாம்? மறுநாள் சாமி பார்க்கலாங்க. 11 மணிலேருந்து இரவு 11 மணி வரைக்கும் என்ன ஸ்லாட் வேணால் கொடுப்பாங்க அண்ணா. ப்ரோ, செப்டம்பர் மாதத்துக்கு டிக்கெட் எப்போ ரிலீஸ் ஆகும்? இந்த மாதம் 18ஆம் தேதி முதல் தொடங்குங்க. அண்ணா, திருப்பதி கோயிலில் காது குத்துறதுக்கு பிளேஸ் இருக்கா சொல்லுங்கள். இருக்குங்க, திருமலையில் பாப்பி நாசம் போகிற வழியில், அதாவது அன்னப்பிரசன்ன சென்டர் பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண வேதிக்கான இருக்குது, அங்கே காது குத்துவாங்க. தாராளமாக நீங்கள் காது குத்திக்கலாம். 50 ரூபாய் 100 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனால் சிஆர்ஓ ஆஃபீஸில் 50 ரூபாய் 100 ரூபாய் ரூம் புக்கிங் சொல்கிறாங்க. ஜூன் மாதம் 5 PM வந்தால் கிடைக்கும். கண்டிப்பாக ரூம் புக்கிங் கிடைக்கும். 100 ரூபா ரூம் கிடைக்கும். மேக்ஸிமம் ஒரு 2 hours லைன்லன்னா கண்டிப்பாக நீங்கள் ரூம் புக்கிங் வாங்கிடலாம்ண்ணா. நைட்டு டிக்கெட் நைட்டு 9:00 டிக்கெட் எப்போ இல்லையா அண்ணா? நைட்டு 9 மணிக்கு டிக்கெட் தரதில்லைன்னா 4 மணிக்கு 5 மணிக்கு இது மாதிரி கொடுக்குறாங்க. நைட்டு டைமில் கொடுக்குறது இல்லைங்கண்ணா. உங்களுக்கு வேறு என்ன டவுட், எதை பற்றின வீடியோ வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.